ஷோபி மாஸ்டர், நீங்க நீங்க அதாவது என்ன அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோட ரொம்ப அழகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண முடியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. முதல் படம் மாதிரி தெரியல. எங்க தேவையோ எங்க வெளிச்சம் தேவையோ அழகா அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. எல்லாரும் இந்த இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் நாங்க இங்க வந்து ஒரு விழா வைத்து இதை செய்யறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், எஸ்பெஷலி பிரசன்ட் மீடியா. நாங்க எல்லாரும் அதாவது ஒரு ஃபேமிலியா உங்ககிட்ட கேட்கறது அதுதான். நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு ஆரம்பிச்சு கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணா ஒரு விஷயம் பண்ணிட்டா அதுல வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலாம்னு நினைக்கிற சூழல்ல நேர்மையா இன்னைக்கு சூக்கிய கிட்ஸ் அவங்க மேல இருக்கிற ஒரு பார்வை இதெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்சு எங்க டைரக்டர் அகத்தின் பேர் அதை பண்ணாங்க. அந்த ஒன்லைன் சொன்னப்பே எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. காதல் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. திருப்பி போட்டுச்சு இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கல. தமிழ்ல இருந்து எங்க டைரக்டர் முதல் விருது வாங்கினாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கி அதுல வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை கொடுக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலயுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாக்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆகும். அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகா இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவரு. அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் மேத்தா அவர்கள் ரொம்ப அழகான பாடல். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த அம்புலி சாங் எல்லாம் எங்கேஜிங்கா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதுல பணிபுரிக்கும் முதலாவது என்னோட வாழ்க்கை.